குட் ஈவினிங் எவ்ரிவன். நான் கதைக்கிறது கிளியரா இருக்குதா? மத்தாக்கள் என்ன நான் கதைக்கிறது கிளியரா இருக்குதா? கிளியரா இருந்தா எஸ் போடுங்க செட்ல. ஓம் சார். சரி, ஓகே. ஓகே, நம்ம கிளாஸுக்கு போறதுக்கு முதல் ஒரு சில விடயங்களை பார்த்துக்கொள்வோம். அதுல முதலாவது வந்துட்டு புத்தக அறிமுகம். நான் குரூப் எல்லாம் போட்டு நீங்க பார்த்துருப்பீங்க. என்னது கல்வி சார் பொது அறிவுகள்ன்ற புத்தகம், சரிதானே? அப்ப இதுல வந்துட்டு என்ன, நீங்க புக்ரியாக விளங்கும். இதுல வந்துட்டு கல்வி சம்பந்தப்பட்ட சகல விஷயங்கள், பெரும்பாலான தகவல்கள் எல்லாமே தொகுக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் தலைப்பு ஆண்டுகள், அதே மாதிரி வந்துட்டு நபர்கள், அதே மாதிரி வந்துட்டு நிறுவனங்கள், அதே மாதிரி என்னது அந்த உங்களோட கல்வி சார்ந்த விடயங்கள் என்னென்ன கேள்விகள் வருமோ அது ஒவ்வொரு தொகுதியாக இணைஞ்சிருக்க வந்துட்டீங்க. பொதுவாக தொகுக்கப்பட்டிருக்குது. நம்ம பாடசாலையோட வகைகள், கல்வி கட்டமைப்பு, இளங்கட நிர்வாக அந்த கல்வி நிர்வாக கட்டமைப்பு, அதே மாதிரி அந்த கல்விக்கு சம்பந்தப்பட்ட சேவைகள், கற்பித்தல் முறைகள், இது போன்ற சகல விடயங்களும் இதுல தொகுக்கப்பட்டிருக்குது. நீங்க சம்டைம் வந்துட்டு சில முதல் பேப்பர் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. நீங்க அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு இந்த புத்தகத்தில் இருந்து நண்பர்கள், சரிதானே? அப்ப இந்த புத்தகம் வந்துட்டு நான் 2023 ஃபர்ஸ்ட் எடிஷன் எழுதினது. 2025 தான் பாக்குறது இரண்டாவது எடிஷன். இது நான் உண்மையிலேயே வந்துட்டு என்னது என் வெப்சைட் நான் காட்டுறதையும் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானே? என் வெப்சைட்ல 2018ஆம் ஆண்டு எழுதினேன். நீங்க என்ன இந்த என்னது காட்டுன்னு சொன்னா நீங்க ஒரு சில உண்மைகளை விலகி கொள்ளணும், சரிதானே? 2018ஆம் ஆண்டு நான் என்ன பல மூலங்கள்ல இருந்து கஷ்டப்பட்டு தொகுத்து டைப் பண்ணி போட்ட விஷயம் தான் இது. பாருங்க. இந்த வெப்சைட்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மீசான் டைப் பண்ணி வருது. கல்வி சம்பந்தப்பட்ட நிறைய விடயங்கள் இருக்குது, சரிதானே? நீ பாத்துட்டு எழுதுறது வந்து சகல விஷயங்களும் இருக்குது. சரி, நீங்க தேவைண்டா உங்களுக்கு பார்த்து கொள்ளலாம். ஓகே, இந்த பாருங்க. ரெண்டு இருக்குது. 1 2 ரெண்டா வெளியிட்டிருக்கேன். இது வந்துட்டு இது வந்து 1. இதெல்லாம் புக்கான வெளியிட்ட பிறகு 2018 அக்டோபர் 5ஆம் தேதி. புத்தகத்தை தான் செய்ய போறது இல்லை. நான் புத்தகம் தானே வந்துட்டு. அப்ப எனவே இளங்கட மூலம் கல்வி அமைச்சர் யாரு, இளங்கட புசக திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போது, இதெல்லாம் என்னது வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் என்ன செய்யலும் பார்த்து வாசிச்சு பாடமாக்கி கொள்ளேலும், சரிதானே? அப்ப அந்த விடயங்களை நான் என்ன செய்ய போறதுல உங்களுக்கு வந்துட்டு சொல்ல போறது இல்ல, சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு வந்துட்டு இந்த புக்கை வந்து நீங்க என்ன செய்யலாம் வந்துட்டு தேவண்டா எடுத்துக்கொள்ளலாம். அல்லது நான் இதுல அந்த 2023 வெர்ஷன் நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீயா தருவேன் உங்களுக்கு, சரியா? நான் நம்ம ஒரு 1 வீக் 2 வீக்ல அந்த வெப்சைட்ல நான் போடுவேன். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. பாக கஷ்டமான 2025 லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும் வந்துட்டு போஸ்ட்ல தான் பே பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா 100க்கு ஒரு 85 90% வந்துட்டு புதிய மாற்றங்கள். அதாவது நம்ம பார்த்தோமே எங்களோட கெசட்லயும் மென்ஷன் பண்ணாங்க வந்துட்டு சீர்திருத்தங்கள், அண்மை காலங்கள்ல 2010க்கு பிறகு ஏற்படுத்தப்பட்ட முக்கியமான மாற்றங்களை மெயின் பண்ணிருக்கு. வளமையா போடுறதும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. எனவேதான் அந்த மாதிரி பெரும்பாலும் சீர்திருத்தங்கள் வரும்ன்றதுக்கான எதிர்பார்ப்புகள் இருக்குது, சரிதானே? உங்களே இருப்பீங்க சம்டைம் இந்த லாஸ்டா நடந்த வடமத்திய மாகாண பரீட்சைக்கெல்லாம் தோட்டினாக்கள் இருப்பீங்க. நீங்க பெரும்பாலும் இந்த இருப்பீங்க, சரியா? சொல்லுங்க, இருந்தா சொல்லுங்க. அதுல நீங்க வெளிங்கடிக்கு வந்துட்டு இந்த புக் தான் 90% கேள்வி வந்து அந்த புக்குக்குள்ள இருந்துதான் 90 95% கேள்வி அதுக்குள்ள வந்து வெளியே இருந்து பெருசா வரல. அப்ப என்ன புக்கு நீங்க ரிவர் பண்ணுங்க. அந்த புக்கு ரிவர் பண்றதுக்கு நீங்க என்ன செய்ய தேவையில்ல, வந்துட்டு உங்களுக்கு கைட் ஒன்று தேவையில்லை. அது உங்களுக்கு வாசிச்சாலே விலை குறையிலமா இருக்கும், பாடம் ஆயிக்கொள்ளுங்க. அப்ப இந்த பேப்பர்ல உங்களுக்கு வரப்போறது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த அண்மையில அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தம். உண்மையிலே ஞாபகம் கொள்ளுங்க, இந்த 2026ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்த திட்டமிட்டு முதலாம் ஆண்டுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு 6ஆம் ஆண்டுக்கு வார வருஷம் பிட் போட்டிருக்காங்க. அது 2026ஆம் ஆண்டு சீர்திருத்தம் இல்லை. உண்மையிலே வந்துட்டு 2019ஆம் ஆண்டுல இருந்து தயாரிக்கப்பட்டு படிப்படியாக மெருகூட்டப்பட்டு திருத்தங்கள் செய்யப்பட்டு வந்த ஒன்றுதான்
அந்த 2026 இந்த வருஷம் நடைமுறைப்படுத்த இருந்த ஒரு சீர்திருத்தம். எனவே தான் வந்துட்டு அதுல பல்வேறு விஷயம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் PDF பார்ப்போம் சரியா. அப்ப அதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. எனவே வந்து அப்ப இதோட சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் நாங்க அந்த பேப்பர்ல உள்ளடக்கி இருக்கோம். அப்ப எனவே தான் வந்து நாங்க என்ன செய்ய வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா நாங்க பார்த்துட்டு அடுத்த விஷயம் தான் வந்துட்டு கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க எல்லாரும் கொப்பி ஒன்று அல்லது நோட் புக் ஒன்று கையில வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு வினாத்தால் தருவோம் நாங்க கிடைக்கும். இதன் வந்துட்டு வினாத்தால் ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த வினாக்கள் விடைகள் எல்லாமே விளக்கமா டைப் பண்ணிருக்கேன். ஷார்ட் நோட்ஸ்ல வந்துட்டு அதுக்குரிய விளக்கங்களை டைப் பண்ணி கேட்கப்படாது. உங்களுக்கு வீடியோ இருக்குது. உங்களுக்கு என்ன இப்பயும் கிளாஸ் டைம்ல நோட் பண்ணிக்கொள்ளலாம் அல்லது சொல்லலாம் ஃப்ரீ டைம்ல வீடியோ பார்த்து நோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப கட்டாயம் நீங்க என்ன செய்யுங்க தேவையான விடயங்களை வந்துட்டு எழுதி கொள்ளுங்க. கவனத்துல கொண்டுதான் நான் அந்த விஷயங்களை சொல்ல நோட் பண்ணி கொள்ளுங்க சரியா. ஓகே, இப்ப நாம இந்த கிளாஸை நாங்க என்ன செய்ய போறோம் எங்களோட பழைய கிளாஸ் மாதிரி என்ன ஒரு கேள்வி பதிலூடாகத்தான் நாங்க போக போறோம். இங்க நீங்க செஞ்சு பாக்குறதுல ஒன்றும் இல்லதானே. அப்ப நீங்க என்ன செய்யலாம் ஒரு 1 மினிட் அதுக்குரிய ஆன்சரை நீங்க போடலாம். எனவே கட்டாயம் வந்துட்டு எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. ஐக்கியூல வந்துட்டு சிலாக்கள் வந்துட்டு குயிக்கா ஆன்சர் பண்ணுவீங்க, சிலாக்கள் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுல டிஃபரெண்ட் வரலாம். ஆனா இதுல வந்துட்டு அப்படி இல்லையே. ஒரு 10 to 20 செகண்ட்ல அந்த வினாவை வாசிச்சிங்கன்னு சொன்னா அடுத்த 2-3 செகண்ட்ல விடையை மார்க் பண்ணலாம். அப்ப எனவே கட்டாயம் எல்லாரும் விடையை மார்க் பண்ணுங்க. எனவே உங்களுக்குரிய விளக்கத்தை உங்களோட விடைக்கு பொறுத்து தேவையான விஷயங்களை கூடுதலாக விளக்கப்படுத்துவேன். எல்லாரும் ஓகே விஷயங்களும் சுருக்கம் விளக்கப்படுத்திட்டு போவேன். அடுத்த வரிசையும் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்னேன் ஒவ்வொரு கேள்வி முடிஞ்ச ஒரு சில கட்டத்துக்கு போறோம் கேள்வி எழுதினேன். இதுல நீங்க என்ன செய்யலாம் ஒவ்வொரு கேள்வி முடிய போகலையும் நீங்க என்ன செய்யலாம்டா சம்பந்தப்பட்ட வினாக்களை கேட்டுக்கொள்ளலாம் சரியா. ஒவ்வொரு கேள்வியை பார்த்து ஒரு ஆன்சரையும் பார்த்துட்டு அதுல டவுட் ஏதாவது இருந்தா அதையும் நாங்க பார்த்துட்டு போவோம். ஓகே, இப்ப பாருங்க முதலாவது கேள்வி. இலங்கை ஆசிரியர் சேவை ஸ்ரீலங்கா டீச்சர் சர்வீஸ் எத்தனை அல்லது பிரிவுகளை கொண்டுள்ளது சொல்லுங்க பாபு. என்ன விட வரும் எல்லாரும் போடுங்க சரியா. ஓகே, இந்த சில கன்ஃபியூஸ் ஆகி மாத்தி மாத்தி போறதால நீங்க வந்துட்டு வினா இலக்கத்தை மட்டும் போடுங்க. முதலாவதா, ரெண்டாவதா, மூணாவதா, நாலாவதா விடைய போட வேணாம் சரியா. விட இலக்கத்தை மட்டும் போடுங்க. ஓகே, பெரும்பாலும் வந்துட்டு 2 விட வந்திருக்குது. நாங்க பார்ப்போம். சரி 2 இல்ல, 2வது விட 3 விட வந்திருக்குது. ஓகே சரி என்ன அத பாருங்க. இப்படியான கேள்வி என்ன செய்யணும் வந்துட்டு தெளிவா கேட்கணுமாங்க. சில இடங்கள்ல தெளிவா கேட்பாங்க. இலங்கை ஆசிரியர் சேவையில வந்துட்டு பிரதானமான 3 பகுதிகள் அல்லது பகுதிகள் கிளாஸஸ் காணப்படுது. ஒன்று கிளாஸ் 3, 2, 1. 1ல சப் கேட்டகரி இல்ல, ஒரு கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. 2ல 2-1, 2-2 இருக்குது. 3ல வந்துட்டு 3-1ல 3 பகுதிகளும் 3-2ல இருக்குது சரிதானே. என்ன விஷயம் சொன்னா இது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. என்ன விஷயம் சொன்னா எங்களுக்கு தெரியும் இப்ப கிராஜுவேட் மார்க் கூட இருக்கிறதால இந்த கொடுக்குறல பெரும்பாலும். ஆனா கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முதல் 5-6 வருடங்களுக்கு வந்துட்டு A-level குவாலிஃபிகேஷனுக்கு என்ன செய்வாங்க வந்துட்டு டீச்சிங் கொடுப்பாங்க. அப்படி ஒரு ஆள் வந்துட்டு டிகிரி இல்லாம ஒரு A-level குவாலிஃபிகேஷனோட வந்துட்டு ஆசிரியர் சேவைக்குள்ள உள் வருவாராக இருந்தார். எங்க வருவாரு டைரக்ட் வருவார் 3-2 வருவார் சரியா. அப்ப அவர் என்ன செய்யணும் 3-2 3-1க்கு வந்துதான் 3-2-1 போய் அப்படி கூட காலம் எடுக்கும் இந்த 1க்கு எல்லாம் போறதுக்கு. அதே மாதிரி வந்துட்டு பாருங்க 3-1 இதுல யாரு வருவாங்கன்னா இதுல 3 கேட்டகரி இருக்குது. ABC தமிழ்ல ஆவண்ணா ஈனான் இருக்கும் சரியா. அதாவது ஒரு பட்டதாரி ஒரு கிராஜுவேட்டாக இருந்த அவர் என்ன செய்வார் வந்துட்டு 3-1 ஆனா அல்லது ஏன்ற கேட்டகரிக்குள்ள வருவாரு சரிதானே. இவரை டிரெக்டா 3 வருஷம் முடிய டிரெக்டா 2-2க்கு பேசிடுவாரு.
அதே மாதிரி பாருங்க, ஒரு காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சாலும் செய்ய வந்துட்டு அவர் வந்துட்டு என்னது இந்த 3(1)B அல்லது ஆவண ஆட கேட்டகரியில உள்வாங்கப்படுவார். இவரோட 2 வருஷம் ஒரு கூடுதல் ஆடுக்கு போறதுக்கு சரியான. அதே மாதிரி வந்துட்டு HNDன்னு சொல்றது என்னது, இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் அக்கௌண்டிங்ல செய்வாங்க. அப்ப அந்த HND குவாலிபிகேஷன் வருவாராக இருந்தா அவர் எங்க வருவாரு, 3(1)ஈனா அல்லது சீன்ற கேட்டகரிக்குள்ள வருவார். அப்ப அவரு என்னது, அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூட காலம் இல்லாம எடுக்கக்கூடியதாக இருக்கு. அந்த காலம் அவங்களுக்கு தேவையில்லை. அப்ப 3(1)ல 3 பகுதி இருக்குது என்ன, அதாவது ரெப்பைன்மெண்ட் பண்ண பக்கத்துல வந்துட்டு கிராஜுவேட்டாக இருந்தா 3(1)A அவர் ஒரு காலேஜ் முடிச்சாலாக இருந்தா 3(1)B அதே மாதிரி என்னது ஒரு HND ஹோல்டராக இருந்தா அவர் என்ன செய்ய 3(1)C உலகப்பட்டுருவாரு. அதுக்கு பிறகு 2 இது ப்ரொமோஷன். அல்லது நீங்க வந்துட்டு BED முடிச்சிருந்தா சரியா, நீங்க BED செஞ்சிருந்தா டிரெக்டா நீங்க என்ன செய்ய வந்துட்டு 3(1)ல வராம டிரெக்டா 2(2)ல போய் மெம்பர் பண்ணுவீங்க. ஏன்டா BEDன்றது வந்துட்டு கல்வி சார்ந்த ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வகையில டிரெக்டா நீங்க இதுக்குள்ள வருவீங்க. எனவே உங்களுக்கு இங்க போற காலம் வந்துட்டு உங்களுக்கு மிச்சமாகும். அதாவது சாதாரணமா டிகிரி முடிச்சீங்கன்னா உங்களுக்கு 3 வருஷமாவும் இங்க வர்றதுக்கு. ஆனா நீங்க என்ன செய்யலாம், BED முடிச்சீங்கன்னா அந்த 3 வருஷம் உங்களுக்கு குறைய 3 வருஷம் இல்லாம நீங்க என்ன செய்யலாம், அந்த 3 வருஷ காலம் மீதமா இருக்கிற டைம்ல நீங்க வந்துட்டு டிரெக்டா 2(2)க்குள்ள வந்து அடுத்ததுக்கு போய் தரலாம் சரியா. அப்ப அதே மாதிரி பாருங்க, இந்த 2(2)ல இருந்து அடுத்த கட்டம் தானே வந்துட்டு 2(1). அப்ப இதுல வந்துட்டு காலம் வேறுபடும் ஒவ்வொரு ஆக்களுக்கும் சரியா. இங்க வந்துட்டு குறைந்த கால பகுதி 5 வருஷம், குறைஞ்ச காலம் சில 5 வருஷத்துக்கு போகலாம், கூடிய 9 வருஷத்துக்கு போகலாம். அதாவது வந்துட்டு 2(2)க்கு வந்து உதாரணமா 2020 வந்து வச்சுக்கொள்ளுமே, ஒரு PGD போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா செஞ்சு நினைச்சு வந்துட்டு 2027ஆம் ஆண்டு நான் 2(1)க்கு போய் தருவேன். அப்ப எனக்கு எத்தனை எவ்வளவு காலம் வரும், 7 வருஷம் போகும் இங்க வர்றதுக்கு. அதே மாதிரி 5 வருடத்துக்குள்ள, அதாவது 2020ல வந்துட்டு 2(2)க்கு வந்திருக்கோம், 2025க்குள்ள அவர் மாஸ்டர் MED முடிப்பாராக இருந்தா, மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் MED முடிப்பாராக இருந்தா என்ன செய்ய வந்துட்டு 5 வருடங்கள் 2025ஆம் ஆண்டு 2(1)க்கு போய் தருவாரு. அப்படி 9 வருஷம் போகும் எங்க 2(1)க்கு வரதுக்கு முடிக்காதவங்களும் சரியா. 2029ல இதுக்கு போவாங்க. எனவேதான் சாதாரண போறதுக்கு 9 வருஷம் எடுக்கும் இங்க போறதுக்கு. PGD மட்டும் முடிச்சா 7 வருஷம், 5 வருடங்களுக்குள்ள MED முடிச்சாருண்டா 5 வருடங்கள்ல 2(1)க்கு போவார். நான் இப்படிதான் 2(1)க்கு வந்தேன் சரிதாங்க. அப்ப இது ஒண்ணு. அடுத்து வந்துட்டு இங்க இருந்து 6 வருஷம் சேவ்ஸ் முடிஞ்ச நினைச்சு வந்துட்டு 1க்கு போவாங்க. அது சேவ்ஸ், அதுல வந்துட்டு இந்த டிகிரி எல்லாம் பாக்குறதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும்தான் பார்த்து 1க்கு போவாங்க சரிதான். அப்ப எனவே பிரதான பகுதிகள் வந்துட்டு 3 தான் இருக்கு, 3, 2, 1. மொத்த பகுதிகள் கேட்டா இங்க இங்க எத்தனை வருது, இங்க 3, 4, 5, 6, 7 மொத்த பகுதிகள் அல்லது கிளாஸஸ் வந்துட்டு 7 கிளாஸஸ் இருக்குது. ஆனா இப்ப பெரும்பாலும் என்ன செய்யல, இந்த கிளாஸ் கொடுக்குறல. என்ன கிராஜுவேட் கூட இருக்கிறதால ஏலவலுக்காக கொடுக்குறல. ஆனா அந்த வகைப்பாடு இன்னும் இருக்குது சரியா. கிளியரா? சார் மத்த சார் அப்போ நாம இருக்கிறது 3(1)A சார். அப்போ இப்ப இருக்கிறது நாம ஒரு பட்டதாரியா இருந்தா நீங்க உள்வாங்க பண்ணுவீங்க 3(1)A இந்த பிரக்கெட்ல பட்டதாரின்னு சொல்லி. இப்ப கோல் படிக்கிறது கிராஜுவேட் மட்டும் தானே கோல் பண்றீங்க, HND கோல் பண்ணலையே. அது இவங்க காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் டைரக்டா வருவாங்க, அவங்களுக்கு கோல் பண்றலையே. வேற ஏதாவது ஓகே சார். மத்தாக்கள் நம்ம கிளியர் போடுங்க இடத்துக்கு போகும். சரி ஓகே. 2வது கேள்வியை பாருங்க. இலங்கையில் தற்போது நடைமுறையில் இருக்கும் ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பு டீச்சர் சர்வீஸ் மினிட் இறுதியாக சீர்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஒழுங்கா எது வரும்? இதை நம்ம பார்த்தோம், அறிமுக வகுப்புல பார்த்தோம், எங்களோட அந்த டீச்சிங் இதுக்கு அப்ளை பண்ற சம்பந்தப்பட்டது. எடுத்து பார்ப்போம் என்ன, லேசி தானே.
பாருங்க இதுதான் உங்களோட கேசட் நான் பார்த்தேன் என்ன. பாருங்க 2014/10 என்ன 23ஆம் தேதியை இலங்கை சனநாயக சோசலிச குடியரசு 1875 இலக்க அதிவிசேட வர்த்தமானில் வெளியிடப்பட்ட இலங்கை ஆசிரியர் சேவை பிரமாண குறிப்பின் மற்றும் அதன் திருத்தங்களின் குறிப்பிடப்பட்ட விதிகளுக்கும் அத்துடன் இனிமேல் அந்த சேவை பிரமாண குறிப்பில் செய்யப்படும் திருத்தங்களுக்கும் அரசாங்க சேவை நியமனங்களுக்கும் இந்த நியமனம் உட்பட்டது. அப்ப என்ன விஷயம் என்ன விளங்குது எனக்கு. எனவே தற்போது நடைமுறையில் இருக்கிறது வந்துட்டு 2014ஆம் ஆண்டு 10ஆம் மாசம் 23ஆம் திகதி 1885/38 இதான் எங்களோட சேகுலர் இலக்கம். இதுல திருத்தம் செய்யப்பட்டிருக்கு 2 தரம். லேட்டஸ்ட் அந்த திருத்தம் தான் வந்து 2014. அப்ப எனவே இதான் இப்ப நடைமுறையில் இருக்கிறது. எங்களோட சேகுலர் நம்பர் வந்துட்டு இது 1038. ஆனா திருத்தப்பட்டிருக்கு இப்ப லாஸ்டா வந்துட்டு முழுமையான திருத்தப்பட்டிருக்கு 2014. இந்த திருத்தப்பட்ட வர்த்தமானிக்கு உட்படுத்தப்பட்ட வகையில தான் எங்கட ஆட்சேர்ப்புகள் எல்லாமே செய்யப்படும் விஷயத்தை சுட்டி காட்டி இருக்காங்க. இதான் விட சரிதானே. எனவே 2014 அதுல பெருசா வழங்கப்படுறது ஒண்ணும் இல்லை. கிளியரா. இதுல சின்ன மாற்ற சிந்திக்க திருத்தங்கள் அது நம்மளுக்கு சின்ன சின்ன பெருசு இல்லை. குறிப்பாக 2020 ஒரு திருத்தம் வந்திருக்கு, சின்ன திருத்தம் ஒன்று சரிதானே. அதே மாதிரி 22லயும் இது நினைக்கல மற்றது வந்திருக்குது. ஆனா அதுகளுக்கு சரி 21 20 21லயும் வந்துட்டு சிறிது திருத்தம் செய்யாது. அதாவது இந்த பெரிய மேஜர் திருத்தம் இல்லை, அது ஒரு சில பகுதிகளை மட்டும்தான் மாற்றம் செய்யாது. அது எங்களுக்கு தேவையில்லை. ரெண்டாவது ஓகே அவங்களுக்கும். தற்போது நடைமுறையில் இருக்கிற வந்துட்டு 2014ஆம் ஆண்டு தான் பெரும்பாலான விட எல்லாமே சரி. ஓகே அடுத்து போமா. கிளியரா அது. ஆம் சார். ஓகே மத்தவங்களும் போட்டிலே சார் இருக்கு. சரியா மூணாவது பாருங்க. இந்த 2 கேள்வியும் வந்துட்டு என்னது சேவையோட சம்பந்தப்பட்டதுன்ற வகையில தான் அதனை போட்டேன். இனி இதுக்கு போறதெல்லாம் பெரும்பாலும் வந்துட்டு சீர்திருத்தங்களா தான் இருக்குமே. அடுத்து மூணாவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். இலங்கையில் பொதுக்கல்வி நவீனமயப்படுத்தல் திட்டம் ஜெம் ப்ராஜெக்ட் சொல்லுவாங்கன்னு ஜெனரல் எஜுகேஷன் சொல்லுவாங்க. நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதி. அப்ப எங்கட கெசட்ல மென்ஷன் பண்ணிக்க 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வி ரீதியாக மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள், அபிவிருத்திகள், மாற்றங்கள். அப்ப அதுல மிக முக்கியமான ஒரு ப்ரொஜெக்ட் தான் வந்துட்டு ஜெம் ப்ரொஜெக்ட் விஷயம். இந்த ப்ரொஜெக்டின் கீழே வந்துட்டு அஞ்சன ஒவ்வொரு பாடசாலை, குறிப்பாக கிராமப்புற பாடசாலைக்கு வந்துட்டு கணிசமான பணம் அல்லது பல்வேறு ஸ்மார்ட் போர்ட் கிடைச்சி, கணனி கிடைச்சி, நிறைய இதுகள் கிடைச்சி. இது அறிமுகப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதி அது 4 3 விட வந்திருக்கு. மத்தாக்கள் 4 கூட வந்திருக்கு, விட 3 ஒரு விட வந்திருக்கு. மத்தாக்கள் போடுங்க. இதெல்லாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் பாரதத்தில் கூட நீ கேள்விப்பட்ட காலம் இந்த இசுரு பாடசாலை, ஆயம் பாடசாலை, நவோதய பாடசாலை, பாடசாலை, ஒவ்வொரு காலகட்டங்களையும் ஒவ்வொரு அரசாங்கங்களாலையும் வந்துட்டு பல்வேறு கல்வி சார்ந்த மறுசீரமைப்புகள் அல்லது அபிவிருத்திகளை மேற்கொள்ற வகையில வந்துட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வந்துட்டு ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் ஜெம் ப்ராஜெக்ட். பாருங்க இந்த பேர் வருது ஜெனரல் எடுகேஷன் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். எழுதி கொள்ளுங்க அல்லது கொண்டு
ஓகே, இப்ப நம்ம கடைசியா பார்த்து என்ன ஜெம் ப்ரொஜெக்ட். ஓகே, பாருங்க. அப்ப என்ன செய்யுது, காலத்துக்கு காலம் வந்துட்டு என்ன கல்வியை நவீனமயப்படுறதுக்காக வேண்டி பல்வேறு திட்டங்களை வந்துட்டு அரசாங்கம், ஒரு அரசாங்கம் தனியாக அல்லது வந்துட்டு ஏனைய நிறுவனங்கள்ற, அதாவது உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி, இதே போன்ற இன்னும் சில என்ஜிஓக்கள், ஏனைய வெளிநாடுகளில் காணப்படுகின்ற அமைப்புகள் அல்ல வெளிநாடுகள உதவியோட காலத்துக்கு காலம் வந்து செய்வது பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தும். அப்ப அந்த வகையில் ஒரு முக்கியமான திட்டமாகத்தான் வந்துட்டு இந்த ஜெம் ப்ரொஜெக்ட் காணப்படுது. அப்ப இதுக்கு வந்துட்டு ஃபண்ட் பண்ணது, உதவி வழங்கினது வந்துட்டு முழுமையாக வந்துட்டு உலக வங்கியாக காணப்படுது. இந்த ஜெம் ப்ரொஜெக்ட் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்ட காலப்பகுதி வந்துட்டு 2018 முதல் 2024. சரி, 2024 டிசம்பர் ப்ரொஜெக்ட் வந்துட்டு முடிவடைஞ்சிட்டு இந்த காலப்பகுதியாக 2024 3வது விட தான் சரியான விட. சரிதானே? அப்ப இந்த ப்ரொஜெக்ட் நோக்கம் என்னன்னு சொன்னா, சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுக்கல்விட பாடவிதானங்களை நவீனமயப்படுத்துறது, பல்வகைப்படுத்துறது. அதாவது அந்த கல்வியை வந்துட்டு வெறுமனே பாரம்பரிய போகாம டெப்களை பயன்படுத்தி, ஸ்மார்ட் போர்டை பயன்படுத்தி, ஏனைய நவீன உபகரணங்களை பயன்படுத்தி, அதே மெட்ஸை வந்துட்டு அந்த ஃபார்மியூலா, அல்ஜிப்ரா சம்பந்தப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் பயன்படுத்தி செய்யறது. அதே மாதிரி இங்கிலீஷை வந்துட்டு என்ன செய்யறது, ஒரு ஆடியோ வீடியோ, அதே மாதிரி வந்துட்டு என்ன ஒரு காட்சி புத்தகங்கள் போன்றவற்றை பயன்படுத்தி இந்த ரியல் அனுபவத்தை கொடுக்கிற வகையில வந்துட்டு கற்பிக்கிறது. இதுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. அடுத்தது பாருங்க, இந்த ஜெம் ப்ரொஜெக்ட்ல என்ன மற்றும் ஒரு முக்கிய அம்சம் தான் வந்துட்டு, அப்ப இங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, இந்த எங்களோட சிலபஸ்ல இருக்கின்ற எங்களோட நாட்டுல அல்லது சர்வதேச அளவுல பொருளாதார ரீதியாக அபிவிருத்திக்கு பாடங்கள் முக்கியமோ அந்த பாடங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பாக வந்துட்டு மெட்ஸுக்கும் இங்கிலீஷுக்கும் தான் கூட முக்கியத்துவம், அதுக்குதான் கூடுதலான ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்படும். அதே மாதிரி பாருங்க, எனவேதான் இந்த 2 பாடங்களையும் டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு, அதாவது நவீனமயப்படுத்துறதுக்கு அல்லது வந்துட்டு நவீன தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி, கணினிகளை பயன்படுத்தி கற்பிக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்து, குறிப்பாக வந்துட்டு பின்தங்கின, அதாவது அந்த கிராமப்புற பாடசாலைகளை தான் அவங்க டார்கெட் பண்ணி தான் வந்துட்டு செஞ்சாங்க. அதுல பாருங்க, இந்த ஜெம் ப்ரொஜெக்டின் கீழே வந்துட்டு பல்வேறு வேலை திட்டங்கள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதுல முக்கியத்துவம் ஓடுறப்ப நாங்க குறிச்சிருக்கோம். ஆங்கில மொழி கல்வி அபிவிருத்தி, கணிதம் மற்றும் விஞ்ஞான பாட அபிவிருத்தி, இதுல மிக முக்கியமான முக்கியத்துவம் கொடுக்கறது வந்துட்டு ஆங்கிலத்துக்கும் கணிதத்துக்கும். அது இல்லாம இன்னும் சில அவங்களோட இந்த அந்த ஜெம் ப்ரொஜெக்ட்ல உள்வாங்கப்பட்ட விடயங்களும் இருக்குது. அதே மாதிரி மாணவர்கள தொழில் வழிகாட்டல் சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது. அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கு தேவையான நாலேஜை பொருத்தமான கொடுக்கறதுக்கு தேவையான ஆசிரியர்களுக்கான வான்மை விருத்தி அல்லது வந்துட்டு அவங்களுக்கான போதிய பயிற்சிகளை வழங்குறது. அதே மாதிரி அந்த ஒரு சிறந்த கற்றல் சூழல் ஏற்படுத்துறதுக்கான பாடசாலை முகாமைத்துவம், அதோட தரநிலையத்துக்கான செயற்பாடுகளை வழிகாட்டல மேற்கொள்றது. இது போன்ற பல்வேறு வேலை திட்டங்கள் இதனூடாக வந்துட்டு எல்லா அதிகமான பாடசாலைகள்ல வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டுச்சு. எனவே இதன் ஊடாக வந்துட்டு அந்த பாடசாலையிட கல்வியத்தை மேம்படுத்தி, அதனூடாக வந்துட்டு எங்களோட நாட்டுல கல்வி முறைமையை மேம்படுத்தி, அதனூடாக அதிகமான லாபங்களை அல்லது சிறந்த அடைவுகளை பெற்றுக்கொள்ள நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த திட்டம் வந்துட்டு இலங்கையில ஏற்படுத்தப்பட்டுச்சு. சரியா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இல்ல, கொஞ்சம் கூடுதலாக பார்த்துட்டோம், அந்த சந்தேகம் பார்த்து வாய்ப்பு இல்லை. சரியா இருந்தா கேட்டு கொடுங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க, 4வது, இணையத்தை பாதுகாப்பாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்த மாணவர்களை தயார்படுத்தும் வேலை திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதுவும் வந்துட்டு எங்கட இலங்கையில பாடசாலைகள்ல அந்நிய அமல்படுத்தப்பட்ட ஒன்று. அதுலயும் குறிப்பாக வந்துட்டு புதிய பாடத்திட்டத்தின் கீழே, அதாவது புதிய கல்வி சீர்திருத்தின் கீழே வந்துட்டு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. இன்டர்நெட்டை வந்துட்டு பாதுகாப்பாகவும் பொறுப்போடையும் பயன்படுத்துறதுக்கு மாணவர்களை இப்ப இருந்தே என்னது வந்துட்டு பயிற்றுவிக்கிற. உதாரணம் பாருங்க, இப்ப நாங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம், ஸ்டேட்டஸ் போடுறோம், ஃபேஸ்புக் யூஸ் பண்றோம், அதே மாதிரி பல்வேறு எப்ப நாங்க யூஸ் பண்றோம், அதே மாதிரி பேங்க் ஆப் யூஸ் பண்றோம். இப்ப சம்டைம் என்ன செய்யலாம் வந்துட்டு அந்த 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 எங்களுடைய ஆப்ஸ்களை அல்லது வந்து ஏனைய விடயங்களை வந்துட்டு
என்ன சொல்றாங்க, மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எங்களோட பணங்களை திருட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அதில் உள்ள எங்களை பிளாக்மெயில் பண்றது அல்லது எங்களோட தனிப்பட்ட தரவுகள் திருடுறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குது. எனவே தான் வந்துட்டு அங்க என்ன செய்யறது, பிரஜைகளை அந்த சிறுவர்களை இப்ப இருந்தே வந்துட்டு அந்த இன்டர்நெட் தவிர்க்க முடியாத ஒன்று இருந்தாலும் அந்த இன்டர்நெட் பாவனையை நாங்க எப்படி பாதுகாப்பாக மேற்கொள்றது என்ற விஷயம் தான் வந்துட்டு உள்ளடங்கப்படுற முக்கியமான விஷயம். அப்ப இந்த செயல் திட்டம், அந்த வேலை திட்டம் எப்படி அழைக்கப்படுது, என்ன பேர்ல? எல்லாரும் போடுங்க, 1-2 பேர் தான் ஆன்சர் பண்றீங்க, லேசி. ஓகே, வந்திக்கிற விட எல்லாமே வித்தியாசமா தான் இருக்குது. 1 3 3 4 1 4 போடுங்க, மத்தாக்களும் போடுங்க. மத்தாக்களும் போடுங்க. ஒரு 10 பேர், 8-10 பேராச்சும் தான் வந்திருக்குது. மத்தாக்கள் ஆயிரத்தி 42. கீராம் அழிச்சிடுங்க. ஓகே, சரியான விட இருக்குது. 1 2 2 3 பேரை விட தான் செய்ய, மத்த எல்லாமே விட. ஓகே, இதுக்கான சரியான விட வந்துட்டு டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் அல்லது டிஜிட்டல் பிரஜா உரிமை, குடியுரிமை அல்லது பிரஜா உரிமை சொல்லி பயன்படுத்துவோம். தமிழ்லையும் டிஜிட்டல் தான் பயன்படுத்துறது. சரி, அது டிஜிட்டல் நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்க போனா எண்ணி மட்டும் மொழிபெயர்ப்பாங்க, அதை பெருசா யாரும் பயன்படுத்துறதில்ல. சரிதானே? அப்ப பாருங்க, இது என்ன விஷயம் சொன்னா, நினைக்கிற சின்ன மாதிரி தானே. அதாவது வந்துட்டு இப்ப நாங்க இன்டர்நெட்டை பாவிக்கின்ற போது அதுல பல்வேறு சவால்கள் இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி பல்வேறு பாதகமான விடயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதுல இருந்து என்ன இந்த சிறுவர்கள் எப்படி, இந்த மாணவர்கள் வந்துட்டு தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பான ஒரு தெளிவு அல்லது விழிப்பூட்டலை அல்லது ஒரு பயிற்சியை வழிகாட்டலை வழங்குறது வந்துட்டு எங்களோட இந்த புதிய கல்வி முக்கிய நோக்கமா இருக்குது. நாங்க எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே கல்வி முறையில வந்துட்டு பிரதானமான 7 தேர்ச்சிகள் இருக்குது. அந்த 7 தேர்ச்சிகள் அடிப்படையாக கொண்டுதான் வந்துட்டு சகல பாடங்களும் சகல கற்பித்தல். ஆனா புதிய கல்வி சீர்திருத்தத்தின் கீழே அந்த பதிலாக வந்துட்டாங்க 12 தேசிய கற்றல் களங்கள். சரியா? NLCன்னு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த கேள்வியில வருது, நான் பாப்போம் என்னன்னு சொல்லி போது. அந்த கற்றல் களங்கள் அறிமுகப்படுத்திக்காங்க. அதுல அதாவது தேர்ச்சி அடிப்படையாக தேர்ச்சி மாதிரி தான். அதாவது வந்துட்டு அந்த கற்பித்தலின் ஊடாக, அந்த என்ன பாடசாலை கற்பித்தல் செயற்பாடுகளின் ஊடாக மாணவர்கள்ட்ட என்னென்ன வகையான திறன்கள், ஆளுமைகள் அல்லது வந்து என்னது இயலுமைகள், அதே மாதிரி என்னது விருத்திகள் ஏற்படணும்ன்றதுதான் அங்க 12 விஷயத்துல குறிப்பிட்டு காட்டுக்காங்க. அதுல நாங்க எடுத்து பார்த்தோம்னா மிக முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, தகவல் பயன்பாடு, இன்ஃபர்மேஷன் யூஸ். அதாவது தகவல்களை நாங்க எப்படி பயன்படுத்துற, எப்படி பரிமாறுற, அதாவது பாதுகாப்பாக எப்படி நாங்க அதை பயன்படுத்துறது. அடுத்து என்னது, டெக்னாலஜி லிட்ரஸி, தொழில்நுட்பம் சார்ந்த எழுத்தறிவு. ஒரு விஷயம், ஒரு மெயில் ஒன்று அனுப்புறதுக்கு, அதே மாதிரி ஒரு
கணினியை பயன்படுத்தி அல்லது ஒரு ஏஐ பயன்படுத்தி ஒரு எஸ்ஐ ஒன்று டைப் பண்றதுக்கு, ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் ஒன்று டைப் பண்றதுக்கு, இதற்கு என்ன டெக்னாலஜி, அதாவது அந்த டெக்னாலஜி சார்ந்த லிட்ரஸி நாலேஜ் வேணும். வெறுமனே ஆரம்ப காலமா நாங்க என்ன செய்யலாம், வெறும் பேனையும் தாளை வச்சு எழுதலாம். இப்ப என்ன செய்யறது, நாங்க எல்லாமே ஆன்லைன் மயம்ன்றதால வந்துட்டு அந்த நாலேஜும் வேணும். எனவே இந்த ரெண்டு விடயங்களும் அதுல மிக முக்கியமான இரண்டு அம்சங்களாக உள்ளடக்கப்பட்டிருக்குது. அப்ப இந்த வகையில பாருங்க, இந்த புதிய பாடத்து இந்த கல்வி சீர்திருத்தத்தின் கீழே வந்துட்டு 2026 முதல் தரம் 6 மாணவர்களுக்கு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அதாவது இந்த வருஷம் அறிமுகப்படுத்த இருந்த ஆனா ஒரு ஒரு சிலர் அழுத்தங்கள் காரணங்களுக்காக வார வருஷத்துக்கு பிட் போட்டிருக்காங்க. அது சரியான சில நடைமுறைக்கு காரணமாக. ஆனா முதலாம் ஆண்டுக்கு அறிமுகமாயிட்டு, அது ஒரு விஷயம். அறிமுகப்படுத்தப்படும். இதில் டிஜிட்டல் பிரஜை என்ற எண்கரு பின்வரும் பாடம் கிடைக்கப்பட்டுள்ளது. அதாவது டிஜிட்டல் பிரஜை நம்மளோட விடையா தானே. அப்ப அந்த வகையில பாருங்க, முதல்ல ஐசிடி பாடம் இது வந்துட்டு இது நவீனப்படுத்தப்பட்டு அடிப்படை நிரலாக்கம், கோடிங் மற்றும் டிஜிட்டல் பாதுகாப்பு. இதுல வந்துட்டு கோடிங் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த நாங்க வெப் டிசைனிங்ல பயன்படுத்துவோம் தான் அந்த HTML, ஜாவா ஸ்கிரிப்ட். அதே மாதிரி வந்துட்டு பிள்ளைகளுக்கும் இருக்குது. சில சாஃப்ட்வேர் டிசைன் பண்ண சாஃப்ட்வேர் இருக்குது. எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. இந்த என்ன ஐடி சம்மந்தப்பட்ட தெரிஞ்சிருக்குமே, ஸ்க்ரட்ச், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி விடயங்கள் ஊடாக என்ன செய்யறாங்கன்னா வந்துட்டு தேவையான சில பேசிக் எவ்வளவு தாங்களே வடிவமைச்சு கொள்ளலாம் பிள்ளையும். அதே பாதுகாப்பு, அந்த சில சைபர் அட்டாக்கள், மால்வேர் அட்டாக்லாம் பாதுகாக்கிற வகையில நாங்க சில ஆன்டி வைரஸ் பாவிக்கிற மாதிரி, ஃபயர்வேல் பாவிக்கிற மாதிரியான சில சேஃப்டிகள் இருக்கும். அதே மாதிரி எங்களோட முக்கியமான தகவல்களை, தனிப்பட்ட விடயங்களை வந்துட்டு பகிரங்கப்படுத்த இருக்கிறது. அதே மாதிரி இந்த பாஸ்வேர்ட் பயன்படுத்த போல கடினமான சொற்களை நாங்க பயன்படுத்துற இப்படியான விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. அதே ஒன்று இந்த ஐசிடி பாடத்துக்கு நூலாக என்ன செய்யறாங்க வந்துட்டு இந்த வீட்டுல வந்து வழங்குறாங்க. அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க வந்துட்டு டிஜிட்டல் பிரஜையாக வந்துட்டு வடிவமைக்க வழிகாட்ட வழங்குறாங்க. ரெண்டாவது பாடம் வந்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, செயற்கை நுண்ணறிவு. இந்த ChatGPT நீங்க எல்லாம் தெரிஞ்ச ஜெமினி AI இருக்குது. அதே மாதிரி நிறைய இருக்குது. எல்லாம் பொதுவானது. இந்த ஒவ்வொரு துறைக்கும் வீடியோக்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அப்ப எனவே மாணவர்களுக்கு ஆரம்ப நிலையில் இருந்தே செயற்கை நுண்ணறிவை பொறுப்படுத்த கற்பிக்கப்படும். சரிதானே. அதாவது வந்துட்டு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாங்க பயண போக்குள்ள வந்துட்டு அதுகளுக்கு அதிகமான இருந்தாலும் கூட அடுத்தவர்கள் மானத்தை போக்காட்டுற மாதிரி, அடுத்தவர்கள் உரிமைகளை மீறுற மாதிரி, ஆனா அடுத்தவர்கள் தனிப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துற மாதிரி இப்படி இந்த விஷயங்கள் இல்லாம அந்த எத்திக்கல் ஏன்றது அந்த விஷயம். சரியா. அதாவது தனிப்பட்ட விடயங்கள்ல அல்லது அந்த போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட மோசமான விடயங்களை ஊக்குவிக்கிற வகையில இல்லாம இது போன்ற விடயங்களை அனுசரிச்சு நாங்க பயன்படுத்துற அல்லது வந்து ஏனையவர்கள்ட்ட எங்களை சம்பந்தப்பட்ட தகவல்களை கொடுக்காம அல்லது தனிப்பட்ட உரிமை எங்களது யாரும் அணுக முடியாத வகையில பாதுகாப்பானதாக நாங்க எப்படி பயன்படுத்துற போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு. சரிதானே. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு அந்த அளவு தேவையில்லை. நான் விளக்கத்துக்கு அனுப்பிச்சேன். இதை விட வந்துட்டு என்னது வந்துட்டு டிஜிட்டல் பிரஜை. சரியா. டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப் தான் விட. முதலாவது டிஜிட்டல் சிட்டிசன்ஷிப், டிஜிட்டல் பிரஜா பிரஜின்னு சொல்லியுமே எங்களுக்கு 2018. ஓகேயா. டவுட்டுக்கு யாருக்காச்சும் இல்ல? டவுட் இருந்தா கேட்டுக்கணுமே. ஓகே, நம்ம 5ஆவதுக்கு போவோம். இந்த கேள்வி வருது இப்ப. புதிய கல்வி சீர்திருத்தத்தின் படி தேசிய திறன் களங்கள். சரியா. அதுல இங்கிலீஷ்ல அப்படித்தான் வருது, நேஷனல் லேர்னிங் காம்பிடன்சி டொமைன்ஸுக்கு நாங்க களங்கள் தான் சரியான முறை எடுக்கலாம். சரியான. அதாவது 100க்கு 100 சரியான தெரியா. இங்கிலீஷ்ல என்ன சரியா வந்துட்டு நேஷனல் லேர்னிங் காம்பிடன்சி டொமைன்ஸ். காம்பிடன்சில தேர்ச்சி, என்ன அந்த தேர்ச்சிகள் என்னது பகுதிகள் பிரிவுகள் நாங்க எடுக்க இமெயில் அப்படி. சரியான. சரி, எத்தனை வரும் இது விட நம்ம இப்ப பார்த்தோம். இத்தனையில ஒன்றா இருக்குன்னு சொல்லி போடுங்க. வத்தாக்களும் போடுங்க.